السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கணிதக்குரிய சகோதரர்களே, விசித்திர படைப்பின் வினோதங்கள் என்ற தொடரில் ஜின் ஷைத்தானை குறித்து பல்வேறு செய்திகளை தொடர்ந்து நாம் கேட்டு வருகிறோம். மனிதனுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் அத்தனையும் ஜின்னுக்கும் இருக்கிறது என்பதற்கு நேற்று வரை பல்வேறு சான்றுகளை இங்கு நாம் அறிந்திருக்கிறோம். மனிதன் எப்படி தன்னுடைய உறவிடத்தில், குடும்பத்தாரிடத்தில், சமூகத்தில், நட்பு வட்டத்தில் அன்பை, பரிவை, பாசத்தை பரிமாறிக்கொள்கின்றார்களோ அதுபோல ஜின்களும் அவர்களுக்கிடையில், அவர்களுடைய சந்ததிகளுக்கிடையில் அன்பை, பாசத்தை, பரிவை பரிமாறிக்கொள்கின்றார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமில் 5311ஆக இடம்பெற்றிருக்கிறது. நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், ஜஅலல்லாஹு அர்-ரஹ்மா மியத ஜுஸ்இன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத்தை, அருளை 100 கூறுகளாக, 100 பங்காக அல்லாஹ் அமைத்திருக்கின்றான். ஃபஅம்ஸக இன்தஹு 99 99ஐ தன் கைவசம் அல்லாஹ் வைத்துக் கொண்டான். வஅன்ஸல ஃபில் அர்த் ஜுஸ்அன் வாஹிதன். இந்த பூமிக்கு ஒரே ஒரு பங்கைத்தான் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். மொத்தம் ரஹ்மத்தை அல்லாஹ் 100 பங்கு வைத்திருக்கிறான். 99ஐ அல்லாஹ் தன் கையில் வைத்துக் கொண்டு ஒன்றை மட்டும்தான் என்ன செய்யிருக்கான், இந்த உலகத்திற்கு அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். ஃபமன் தாலிக்கல் ஜுஸ்இ ததராஹமுல் ஹலாயிக். அந்த ஒரு பங்கு தான் மனிதர்கள் தங்களுடைய உறவுக்கிடையில், விலங்குகள் அதனுடைய உறவுக்கிடையில், உயிரினங்கள் அதனுடைய உறவுக்கிடையில், பறப்பவை, நீந்துபவை, ஊர்ந்து செல்லக்கூடியவை, நடப்பவை, இப்படி என்னென்ன உயிரினங்கள் உண்டோ அவைகள் தங்களுக்கிடையில் அந்த அன்பை, பரிவை, பாசத்தை பகிர்ந்து கொள்கின்றன. ஹத்தா தர்ஃபஅ தாபத்து ஹாபிரஹா அன் பலதிஹா. எந்த அளவுக்கு என்று சொன்னால், கால்நடை தன்னுடைய குட்டியின் மீது இருக்கிற அந்த பரிவினால் தான் அது தன் குட்டி என்று வருகிற போது தன் காலை அதன் மீது வைத்து மிதிக்காமல் என்ன செய்கிறது, தூக்கிக் கொள்கிறது, அந்த குட்டியை காத்துக் கொள்கிறது. இது தன் குட்டியின் மீது அந்த கால்நடைக்கு இருக்கிற அந்த பரிவு, பாசம், அன்பு. இந்த அன்பும் கூட அல்லாஹ் பூமிக்கு இறக்கி வைத்திருக்கிற அந்த ஒன்றில் உள்ளதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுகிறார்கள். இது முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கிறது. இன்னொரு செய்தி 5312ஆக அடுத்த ஹதீஸாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அது முஸ்லீம் தான் இடம்பெற்றிருக்கிறது. இன்ன லில்லாஹி மியத ரஹ்மத்தின். அல்லாஹ்வுக்கு 99 அருள், 100 அருள் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. வஅன்ஸல மின்ஹா ரஹ்மத்தன் வாஹிதன் பைனல் ஜின்னி வல் இன்ஸ். அதில் ஒன்றை மட்டும்தான் ஜின்களுக்கிடையிலும் மனிதர்களுக்கிடையிலும் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், இறக்கி வைத்திருக்கிறான். ஒரே ஒரு அருளை தான் அல்லாஹ் இந்த பூமியில இறக்கி வைத்திருக்கிறான். வல் பஹாயிமி வல் ஹவாம். அதாவது காட்டு விலங்குகள், கால்நடைகள், இவைகளுக்குமே அந்த ஒன்றுதான் என்ன அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். ஃபீமா யதஆதஃபூன. அவைகள் தங்களுக்கிடையில் அந்த பரிவை, பாசத்தை பகிர்ந்து கொள்கின்றன. வபிஹா யதராஹமூன். அதை கொண்டுதான் எல்லா உயிரினங்களும் தன் சார்ந்த உயிரினங்கள் மீது பொழிகின்றன, அன்பை பொழிகின்றன. வபிஹா தஆதிஃபுல் வஹ்ஷு அலா வலதிஹா. அந்த ஒன்றை கொண்டுதான் காட்டு விலங்குகள் இருக்கா இல்லையா, அது தன் குட்டியின் மீது
அன்பை பொழிகிறது. அதாவது இப்போ நம்ம லைவ்ல என்ன செய்யறோம், பார்க்கிறோம். நேஷனல் ஜியோகிராஃபி தொலைக்காட்சி, டிஸ்கவரி தொலைக்காட்சி, ஒவ்வொரு உயிரினங்கள், அது காட்டில் வாழ்வையாக இருந்தாலும் சரி, கடலில் வாழ்வையாக இருந்தாலும் சரி, அல்லது பறக்கக்கூடிய பறவை இனமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றையுமே என்ன செய்கிறான், அதை அப்படியே பின்தொடர்ந்து போய் அதனுடைய வாழ்க்கை முறையை என்ன செய்கிறான், படம் பிடித்து நமக்கு என்ன காட்சிகளாக நமக்கு காட்டுகின்றார்கள். இதுக்கு முன்னால என்ன, இதெல்லாம் நம்ம செவி வழியாக கதைகளாகத்தான் நம்ம கேட்டிருப்போம். இப்போ அதை நிகழ்விலேயே பார்க்கிற அளவுக்கு நவீனம் வந்ததுனால ஒவ்வொரு உயிரினத்துடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய தெரிந்து கொள்கிறோம். இந்த அடிப்படையில் அவ்வளோ ஆக்ரோஷமான விலங்காக சிங்கம் புலியை, காட்டில் வசிக்கக்கூடிய சிங்கம் புலியை பார்க்கிறோம். ஆனால் அந்த சிங்கம் புலி தனக்கு பிறந்த குட்டியா இருந்துன்னு சொன்னா அதை என்ன செய்யறதில்லை, தீக்கோட்டு மிதிக்கிறது இல்லை, கடிச்சு கொதறது இல்லை. ஏன்னா அது அப்படியே வருடி கொடுக்குது, தடவி கொடுக்குது. சிங்கமும் அது மாதிரிதான், அதுவும் வருடி கொடுக்குது, தடவி கொடுக்குது, எல்லாமே செய்யுது. ஆனா இதே ஒரு மான் குட்டியா இருந்துச்சு வைங்க, ஒரே வினாடியில் என்ன சனப்போலதான் என்ன செய்யுது, பிச்சு மேய்ஞ்சு சதை வேறு எலும்பு வேறு என்ன செய்து ஆகிட்டு போயிட்டு போகுது. அப்ப இந்த அளவுக்கு தன் இனம் என்று சொன்னால் இது நமக்குரியது, இதை நம்ம என்ன செய்யக்கூடாது, கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன செய்யுது தெரிகிறது. வேறு இனமா இருந்தால் அதன் மீது தன்னுடைய ஆவேசத்தையும் ஆக்ரோஷத்தையும் எதிர்ப்பையும் அது என்ன செய்து காட்டுகிறது. ஒவ்வொரு உயிரினமுமே அப்படித்தான் இருக்கிறது. அதாவது கோழி எடுத்துக்கிடுங்க, தான் அடகாக்கக்கூடிய அந்த முட்டை என்று சொன்னால் அதை எப்படி பவ்யமாக அணைத்து ரெக்கையால் அதை அடைகாக்க வேண்டும், அதை கொத்தி குடிக்கக்கூடாது, அதை கொத்தக்கூடாது என்று எப்படி தெரிகிறது. அதற்கு பிறந்த அந்த குஞ்சா இருந்தால் அந்த குஞ்சை பாதுகாப்பதற்காக வேண்டி எவ்வளவு பெரிய எதிரிகள் வந்தாலும் பாய்ந்து அதன் மீது சண்டை போடுவதை நாம் என்ன பார்க்கிறோம். என்ன காரணம், இது நம்முடைய குஞ்சு, நாம தான் இதை பாதுகாக்கணும், நாம தான் அது அன்பு செலுத்தணும். இப்படி ஒவ்வொரு உயிரினமுமே என்ன செய்து இது மாதிரி செய்கிறது. நீங்களும் சரி, நானும் சரி, உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் சரி, ஜின்களும் சரி, தங்களுக்கிடையில் அன்பை, பரிவை, பாசத்தை பகிர்ந்து கொள்வது என்பது அல்லாஹ் இந்த உலகத்திற்கு இறக்கிய ஒரே ஒரு அந்த அன்பை மட்டும்தான் நினைச்சாங்க. இவ்வளவு உயிரினங்களும் என்ன பங்கிட்டுக் கொள்கின்றன, பகிர்ந்து கொள்கின்றன என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைச்சாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த 99 அல்லாஹ் வச்சிருக்கான் தன் கைவசம். அது எதுக்கு வச்சிருக்கான், அவன் வச்சு என்ன செய்ய போறான் என்றால், அஹ்ரல்லாஹு 99 ரஹ்மத்தன், அல்லாஹ் 99 அருளை இந்த உலகத்திற்கு இறக்காமல் தன் கைவசம் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். யர்ஹமு பிஹா இபாதஹு யௌமல் கியாமா. அந்த 99ஐயும் நாளை மறுமையில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு கொட்டி என்று என்ன செய்வான், கொட்டி விடுவான். இந்த அளவுக்கு அல்லாஹ் அருளாளனாக நாளை மறுமையில் இருப்பான். அவனுடைய அன்புக்கு நிகரே கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப நாம எப்படி நம் இனத்துக்கு, நம் குடும்பத்திற்கு, நம் உறவுக்கு, நம் நட்புக்கு அன்பு காட்டுகிறோமோ, இது போல ஜின்களும் அவர்களுடைய உறவுக்கு, அவர்களுடைய நட்புக்கு, அவர்களுடைய சொந்தத்திற்கு, பந்தத்திற்கு அவங்களும் என்ன செய்றாங்க, அது மாதிரி அன்பை என்ன செய்றாங்க, பரிமாறி கொள்கிறார்கள் என்று நபிகள். இது கண்ணுக்கு தெரியாத ஒன்று, அது எப்படி அவைகளுக்கு இடையில பரிமாற்றம் நடக்கும் நமக்கு தெரியாது. நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க, நீங்க எப்படி அது மாதிரி தான் ஜின்னும் அவங்களுக்கு இடையில இது மாதிரியானவைகள் என்ன செய்யுது இருந்து கொண்டிருக்கிறது என்று நபிகளா அவர்களா சொல்ல முடியுமா? அல்லாஹ் சொல்லி கொடுத்தாலும் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன சிசிடிவி கேமரா வச்சு ஜின் என்னெல்லாம் செய்யும் சொல்லி பார்த்து நமக்கு சொல்லல. அல்லாஹ் அவர்களுக்கு என்ன அறிவித்து கொடுப்பதை அல்லாஹ் தூதர் நமக்கு நினைச்சாங்க, சொல்லி காட்டுறாங்க என்பதைத்தான் இந்த 5312வது முஸ்லிம் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இன்னொரு ஹதீஸ், இதுவும் என்ன முஸ்லிமில் 5314வதாக இடம்பெற்றிருக்கிறது. இதை சல்மானின் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இன்னல்லாஹ் ஹலக யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த மியத ரஹ்மத்தின். அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் எப்போது படைத்தானோ, மனிதனையெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னால வானம் பூமி அல்லாஹ் செய்தான், படைத்து விட்டான். வானங்களையும் பூமியும் அல்லாஹ் எப்போது படைத்தானோ அப்போதே 100 ரஹ்மத்தையும் அல்லாஹ் படைத்து விட்டான். அப்போதே 100 ரஹ்மத்தையும் அல்லாஹ் படைத்து விட்டான். குல்லு ரஹ்மதி திபாக்கும் மாபைன ஸமாஇ வல் அர்த். ஒவ்வொரு அருளும் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில இருக்கிற அந்த இடத்தை
பூர்த்தி செய்திருக்கிறது, அடைத்திருக்கிறது. வானத்துக்கும் பூமிக்கும் இடையில உள்ள இடத்தை ஒவ்வொரு ரஹமத்துமே என்ன அப்படி நிறைஞ்சு அடைச்சு போய் இருக்கிறது. திக்கு முக்காடிக்கிட்டு என்ன ரஹமத்து முட்டி மோதிக்கிட்டு நிற்குதுன்னு அர்த்தம். வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்குது இப்போ வரைக்கும் யாராவது அளந்து சொன்னாங்களா? இல்லை. சுனிதா வில்லியம்ஸ் 450 கிலோமீட்டருக்கு மேலே இருந்து சர்வதேச விண்வெளி கூடத்திலிருந்து இங்கே வர்றதுக்கு 9 மாதம் ஆச்சு. கனவாடு போட்டு கடைசி இன்னைக்கு என்ன புளோரிடா கடலில் இறக்கி இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. 450 கிலோமீட்டர் தான். இன்னும் அது வானம் என்பது மனிதன் டேப் வச்சு அளக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. அவ்வளவு தொலைவில் இருக்கக்கூடிய அந்த வானத்திற்கும் நாம வசிக்கக்கூடிய இந்த பூமிக்கும் இடையில அல்லாஹ்வுடைய அருள் என்ன நிரம்பி வழிகிறது. அல்லாஹ்வுடைய அருள் நிரம்பி வழிகிறது. அந்த வானத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தாங்க, தொட்டாங்க. மேராஜ் பயணம் போனாங்களா இல்லையா? எந்த வானம்? பிளேட் போத, ராக்கெட் போத, இது இல்லை. இது வெறும் பால் வழி ஆகாயம் தான். இது ஒண்ணுமே கிடையாது. வானம் என்பது அதையும் கடந்தது. எங்க? சூரியனையும் கடந்தது. சூரியனும் அந்த ஆகாயத்தை அது என்ன செய்யுது? மிதந்துகிட்டு இருக்குது. தாய்க்கோளை ஆகாயத்தை மதிக்கும் போது அதுக்கு மேல இருக்குது வானம். அப்போ எத்தனை கோடி கோடி மைல்களுக்கு அப்பால் வானம் இருக்கிறது. அதுதான் முதல் வானம். அந்த வானத்தை தான் நபி அவங்க செய்தாங்க தொட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் 2வது, அதுக்கப்புறம் 3வது. அல்லாஹ் வானத்தை 7 வானமா இருக்கிறான், படைத்திருக்கானா? இந்த 7ஐயும் கடந்து ஜிப்ரீல் நினைச்சாங்க, நபி நினைச்சாங்க, கூட்டு போனாங்க. இந்த வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் உள்ள இவ்வளவு தொலைவையும் அல்லாஹ் படைத்திருக்கிற அந்த 100 அருள்கள் ஒன்று அடைத்திருக்கிறது, நிரம்பி இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. பிறகு சொல்றாங்க, அந்த வானத்துக்கு இடையில அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிற அந்த 100ல் 1ஐத்தான் இந்த பூமிக்கு அல்லாஹ் இறக்கி இருக்கிறார். அந்த 1இன் மூலமாகத்தான் தாய் தன் குழந்தையின் மீது அன்பை காட்டுகிறது. அந்த 1லிருந்து தான் தாய் தன் குழந்தையின் மீது அன்பை காட்டுகிறாள். அதே போன்று காட்டு விலங்கு, அதே போன்று பறவை, அதுவும் தன் இனத்தின் மீது என்ன தன்னுடைய குஞ்சின் மீது, குட்டியின் மீது அன்பை காட்டுகின்றன. இதாக்கான யௌமுல் கியாமத்தி அக்மலஹா பிஹாதிஹி ரஹ்மா. அல்லாஹ் நாளை மறுமையில இந்த 1ஓடு 99ஐ சேர்த்து 100ஆக தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? அது ஜின் நல்லடியார்களாக இருந்தாலும் சரி, அது மனிதன் நல்லடியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அல்லாஹ் நிறைவாக 100 அருளையும் அல்லாஹ் என்ன செய்வான்? பொழிந்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஜின்கள் தங்கள் இனத்துக்கிடையில் அவர்களும் என்ன செய்றாங்க? மனிதன் தங்கள் இடத்துக்கிடையில் செய்கிற பரிமாற்றத்தை போல ஜின்களும் தங்களுடைய இனத்துக்கிடையில அன்பை பரிமாறிக்கொள்கிறார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாக இருக்கிறது. சரி, ஜின்கள் உயிர் வாழ வேண்டுமா இல்லையா? இந்த உலகத்துல மனிதமாக அது ஒரு படைப்பு தான், பார்க்கத்தான் முடியல. ஆனா அதுக்கு சந்ததி பெருக்கம் இருக்கிறது, கணவன் மனைவி இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், என்ன தாய்தர்கள் இருக்கிறார்கள், பாட்டம் பூட்டி இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. அப்ப இப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி அவங்க என்ன செய்யறாங்க என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? நமக்கு சொல்லி தர்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் அதாவது புகாரில 3860வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அன்னஹு கான யஹ்மிலு மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதாவதன் லி வதுஇஹி வ ஹாஜதிஹி. அபூ ஹுரைரா அவர்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்துக்கிட்டு நபி அவர்கள் ஒது செய்வதற்காக, நபி அவங்க ஒது செய்வதற்காகவும் அவங்க வெளியே போனா சுத்தம் செய்வதற்காகவும் ஒரு பாத்திரத்தை தண்ணி நினைச்சாங்க கொண்டு நபியோடு நினைச்சாங்க போறாங்க. அப்ப நபியை பின்தொடர்ந்து இந்த பாத்திரத்தை தூக்கிட்டு அபூ ஹுரைரா போகும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மன்ஹாதா, யார்ப்பா? நான் தான் அபூ ஹுரைரா. அப்படியா, சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அபூ ஹுரைரா அப்படி சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்கினி அஹ்ஜாரன் அஸ்தம்ஃபிது பிஹா வலா தஅதினி பிஅல்மின் வலா பிரௌஸத்தின். அபூ ஹுரைரா தானே கூட வர, பாத்திரத்தை தண்ணி தான் கொண்டு வர, தண்ணி இருக்கட்டும், நீ இப்போ போய் என்ன கழிக்க போனா, அதாவது வெளியே போனா சிறுநீரோ அல்லது மலமோ கழிப்பதற்காக அப்படி போனா நான் சுத்தம் செய்வதற்கு கொஞ்சம் கற்களை புரக்கி கொண்டு வா, எனக்காக வேண்டி கற்களை எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க? சொல்றாங்க. சொல்லிட்டு கல் கிடைக்கலன்ன உடனே அங்கங்க கிடக்கக்கூடிய காய்ந்த எலும்புகளையும் காய்ந்த சாணத்தையும் எடுத்து வந்துடுறாங்க. காய்ந்த எலும்பையும்
சாணத்தை அது விட்டே என்ன செய்யாத, எடுத்துட்டு வந்துடாத அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைராவுக்கு என்ன செய்றாங்க சொல்றாங்க. ஏன்னா அவர் ஒரு பாத்திரத்துல தண்ணியை கொண்டு போறாரு. அந்த தண்ணீர் ஒரு பாத்திரம் உள்ள தண்ணீரை எடுக்கலாம், அவங்க வெளியே போனா சுத்தம் செய்யறதுக்கும் மீதி அதுக்கப்புறம் என்ன உதவும் செய்யணும். ரெண்டுக்கும் அந்த ஒரு பாத்திரத்தில் உள்ள தண்ணி தான். நமக்கு வாய்க்கு போகிறதுக்கு 2 வாளி தண்ணி நமக்கு என்ன செய்யுது, தேவைப்படுது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன, ரெண்டுக்கும் சேர்த்து என்ன ஒரு பாத்திரத்தில் உள்ள தண்ணி தான். அப்பதான் என்ன செய்றாங்க, அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது இருக்கட்டும், போய் கொஞ்சம் கல்லை எடுத்துட்டு வாங்க அப்படி சொல்லி என்ன சொல்றாங்க. என்ன கல்? தண்ணீரை உறிஞ்சக்கூடிய கல். அதான் இதுக்கு முன்னால என்ன செய்வாங்க, இந்த சிங்காபுரம் சொல்லி என்ன நம்ம பழைய பள்ளிவாசல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கத்தில் என்ன டேப்ல தண்ணி இருக்கும், இன்னொரு பக்கத்தில் அதில் செங்காமட்டி இந்த முட்டியோட நினைச்சவங்க உடஞ்சி போட்டிருப்பாங்க. அதில் முன்னால பள்ளிவாசல் போன ஆளுங்க நீங்க பார்த்துருக்கலாம். அது எதுக்குன்னு சொல்லி சொன்னா, சிலருக்கு என்ன யூரின் போனதுக்கப்புறம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் எழுந்த உடனே என்ன செய்யும், ஒரு 2 சொட்டு 3 சொட்டு என்ன செய்யும், டிராப் கீழே வரும். அப்படி வரும்போது என்ன செய்யறதுங்கிறதுக்காக என்ன செய்வாங்க, அந்த முட்டியை அதாவது தண்ணீரை உறிஞ்சக்கூடிய, இப்போ அது டிஷ்யூவா என்ன மாறிடுச்சு. அப்போ அந்த செங்கமட்டி அந்த முட்டி இதை வைத்து என்ன செய்வாங்க, அந்த இருக்கிற அந்த சொட்டையும் என்ன செய்வாங்க, முழுமையாக அவங்க என்ன செய்வாங்க, உறிஞ்சி எடுத்து அதை தூர போட்டுருவாங்க. அப்போ காய்ந்த இது மாதிரியான கல், முட்டி, செங்கல் இவைகளை கொண்டும் சிறுநீர் கழித்த இடத்தை சுத்தம் செய்யலாம், மலம் கழித்த இடத்தை சுத்தம் செய்யலாம் என்பது வாழையடி வாழையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்த ஒன்றுதான். என்ன அது கொஞ்சம் சென்ற தலைமுறையில் இருந்துச்சு. இப்போ என்ன அது அப்படிலாம் ஒன்றுமே என்ன இல்லை. இப்போ டிஷ்யூ வந்ததுனால என்ன, இப்போ பாத்ரூம் போனாலும் கக்கூசுக்கு போனாலுமே இப்போ என்ன எனக்கு தடவிட்டு என்ன போட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலை இப்போ என்ன செய்து வந்துருச்சு. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுட்டாங்க, கொஞ்சம் கற்களை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைராவுக்கு என்ன செய்தாங்க சொன்னாங்க. அப்போ உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய துணியினுடைய ஒரு ஓரத்தில் கொஞ்சம் கல்லை புறக்கி போட்டு அதை என்ன செய்கிறாங்க, அப்படி பிடிச்சிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதாவது ரசூலுல்லாஹ் கொடுக்கல, வலாத்து இலா ஜம்பிஹி, அவங்க பக்கத்தில் கொண்டு போய் இந்த கற்களை நான் என்ன செய்தேன், கொண்டு போய் என்ன செய்தேன், கொட்டிட்டேன். சும்மன் சரப்து ஹத்தா இதா ஃபரக மஷைது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்தில் கொட்டிட்டு நான் தூரத்தில் வந்துட்டேன். ஏன், அவங்க வெளியில் போகிறாங்க, அவங்க கழிக்க போகிறதுனால அவங்க பார்வைப்படாத தூரத்துக்கு நான் என்ன செய்கிறேன், வந்து விட்டேன். அந்த காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ரொம்ப பறந்த வெளியில் ஓரம் அப்போ என்ன செய்வாங்க, முன்னால் ஒரு மறைவு காவடி ஒரு குச்சியையோ கம்பையோ ஏதோ ஊண்டிக்கிட்டு என்ன செய்வாங்க, அவங்க கழிப்பாங்க. மலமோ ஜலமோ கழிச்சிட்டு அங்கேயே சுத்தம் பண்ணிட்டு என்ன செய்வாங்க, வந்துடுவாங்க. இதுதான் அந்த காலத்தில் என்ன நபியுடைய காலத்தில் நடைமுறையில் இருந்துச்சு. அதான் என்ன அப்படி வாழையடி வாழையாக பல இடங்கள்ல என்ன இருந்துச்சு. இப்போ என்ன வீட்டுக்குள்ளே என்ன பெட்ரூமுக்குள்ளேயே நமக்கு என்ன கக்கூசி எல்லாமே என்ன வசதியாக நமக்கு வந்துருச்சு. அப்போ இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடித்து விட்டு கழித்து விட்டு சுத்தம் செய்து விட்டு வரும்போது நபியோடு நானும் என்ன செய்கிறேன், நடந்து வந்து கொண்டிருக்கிறேன். அப்படி வரும்போது தான் நான் ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்கிறேன், கேட்குறேன். நான் என்றால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, மா பாலுல் ஆலும் ரவுசா, கற்களை எடுத்து வாருங்கள் என்று சொன்னீர்கள், அந்த காய்ந்த எலும்பையும் சாணத்தையும் விட்டையும் எடுத்து வர வேண்டாம் என்று சொன்னீர்களே, எதனால் அப்படி சொன்னீங்க அப்படி சொல்லி அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, கேட்குறாங்க. கால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஹுமாமின் தஆமில் ஜின், இந்த 2 ஜின்களுடைய உணவு, இந்த 2 ஜின்களுடைய உணவு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு வ இன்னஹு அதானி வஃப்து ஜின் நசீபீன வ நிஅமல் ஜின், நபி அவங்க சொல்றாங்க, அந்த 2 ஜின்களுடைய உணவு இல்லை, அதனால நீ அதை புறக்கிட்டு வந்து ஆத்திர அவசரத்துக்கு நீ கல் இல்லாமல் ஒரு கடைசி நான் அதை வச்சு சுத்தம் பண்ண வேண்டிய ஒரு நிலை வந்துச்சுன்னு சொன்னா, அந்த உணவை தேடி வரக்கூடிய ஜின்கள் கடைசியில் அது அசுத்தமான ஒன்றாக இருந்தால் அது அவங்களுக்கு உணவு கிடைக்காம போயிரும் இல்லை. அதனால என்ன அதெல்லாம் எடுத்து வர வேண்டாம், கல்லை மட்டும் நீ சரி எடுத்துட்டு வா அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் சொன்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்பதான் என்ன இன்னஹு அத்தானி வஃப்து ஜின்னி நசீபீன், நசீபீன்கிற இடத்துல நசீபின்ங்கிற ஊர்ல இருந்து ஜின்களை சார்ந்த ஒரு குழு என்ன என்கிட்ட வந்தாங்க. ஜின்களை சார்ந்த ஒரு குழு, வெளிநாட்டு தூதுக்குழு மாதிரி என்ன, இந்த நசீபின்கிறது ஷாம்ல உள்ள ஒரு ஊர், ரொம்ப பிரபல்யமான ஒரு ஊர். அந்த ஊர்ல உள்ள ஜின்கள் நிஅமல் ஜின், அவங்க நல்ல ஜின், அவங்க வந்தவங்க யாரு, நல்ல ஜின், நல்லவர்கள். அவங்க என்கிட்ட வந்து என்ன செய்தாங்க, வந்தாங்க. அவங்க என்கிட்ட வந்து எங்களுடைய
சாப்பாட்டுக்கு ஏதாவது வழி இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டாங்க. யாரு? அந்த ஜின்கள் ரசூல்லாட்ட வந்து என்ன செய்றாங்க கேட்குறாங்க, எங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபதஅவுதுல்லாஹ லஹும், அவர்களுக்காக வந்து அல்லாஹ்ட்ட என்ன செய்றாங்க, துஆ செய்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஜின்களுக்கான உணவுக்கு அல்லாஹ்ட்ட என்ன செய்றாங்க, துஆ செய்றாங்க. அல்லாஹ் யமுர்ரு பி அலுமின் வலா பி ரௌசத்தின் இல்லா வஜது அலைஹா தஆமன். எப்படி துஆ செய்றாங்க? அவர்கள் காய்ந்த எலும்பையோ அல்லது காய்ந்த சாணத்தையோ விட்டையோ அவர்கள் கடந்து போகிற போது அது அவர்களுக்கு நிறைவான உணவாக இருக்க வேண்டும் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நபி அவங்க அல்லாஹ்ட்ட என்ன செய்றாங்க, துஆ செய்றாங்க என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செஞ்சாங்க, இதை எனக்கு சொல்லி காட்டினாங்க. அப்ப அது ஜின்களுக்குரிய உணவாக அது இருக்கிறதுனால, அது எப்படி ஒரு எலும்பு எப்படி அதுக்கு உணவா இருக்கும், நமக்கு பார்க்கறதுக்கு எலும்பு, ஆனா அது ஜின்னு போய் அதை போய் எடுக்கும்போது அந்த எலும்பு முழுக்க சதையாகவே செய்யும் இருக்கும். அந்த எலும்பு முழுக்க என்ன சதையாகவே இருக்கும். அது ஜின்களுக்கு பார்க்கறதுக்கு அது என்ன விட்டையா இருக்கும், ஆனா அது என்ன சாணமா இருக்கும். அது தன்னுடைய இனத்தில் இருக்கக்கூடிய கால்நடைகள் இருக்குமா இல்லையா, நாம பார்க்குற கால்நடை நம்ம இனத்துக்கானது, சரிங்களா? இதுவும் ஜின்னுக்கான கடைசியில் நமக்கு பத்தாப்படி ஆயிரும், சாப்பாடு பஞ்சம் ஆயிரும். என்ன நாம பார்ப்பது நமக்கானது, ஜின்களுக்கான கால்நடைகள் இருக்குமா இல்லையா, அந்த ஜின்களுக்கான கால்நடைகளுக்கான உணவு இந்த காய்ந்த விட்டை இருக்குது, சாணம் இருக்குது, இதுதான் என்ன அவர்களுக்கு உணவாக, அது என்ன வளர்ந்து புற்பூண்டுகளாக வளர்ந்து செழித்து அந்த கால்நடைகளுக்கு அது என்ன உணவாக என்ன செய்யும் இருக்கும். அதனால அவர்களுக்காக வேண்டி உணவுக்காகத்தான் அதை நான் விட்டுவிட வேண்டும் என்று சொன்னேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஜின்களுக்கான உணவு என்பது நாம் விட்டு வைக்கக்கூடிய, நாம் கழிக்கக்கூடிய இந்த காய்ந்த எலும்பு, அது மாதிரி காய்ந்த சாணம் அல்லது விட்டை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ காஞ்சி கிடக்குது, அங்கே எலும்பு கிடக்குது, எலும்பு கிடக்குன்னு சொல்லி நாம் அதை அசுத்தம் செய்து விடக்கூடாது. ஏன்? நல்ல ஜின்களுக்கு அதுதான் உணவு, நல்ல ஜின்களுக்கு அதுதான் உணவு என்பதை இந்த செய்தியிலிருந்து நாம் என்ன சொல்றோம், ஜின்னுக்கான உணவு என்ன என்பது காய்ந்த விட்டையும் நல்ல காய்ந்த எலும்பும் தான் என்பது இந்த செய்தியிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.